காஃபி மேல பைத்தியமா இருந்த ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து 1971ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு சின்ன காஃபி ஷாப்புக்கு நீங்களும் ஒரு கஸ்டமரா இருக்கீங்கன்னு சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. எஸ், அந்த காஃபி ஷாப் நேம் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் டே 9 ஆஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. யுஎஸ்ல சியாட்டில் சிட்டில ஹை குவாலிட்டி காஃபி பீன்ஸ் செல் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஸ்டார்பக்ஸ் 1982 வரைக்குமே அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் வெறும் காஃபி பீன்ஸ் மட்டும் தான் செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பந்தான் ஹாவர்ட் ஸ்காட்ஸ்ன்ற ஒருத்தர் வந்து அவர் ஐடியாவை அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்க. அண்ட் கெஸ் வாட், அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ்மே அவரோட ஐடியாவை ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா ஹார்வர்ட்ஸ்க்கு அவர் மேல உள்ள ஐடியானால அடுத்த 2டே வருஷத்துல அவர் புதுசா ஒரு காஃபி ஷாப் ஓப்பன் பண்றாரு. அந்த காஃபி ஷாப் ஹியூஜ் சக்சஸ். அந்த டைம்ல தான் அகைன் ஹார்வர்ட் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வராங்க. ஆனா இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா ஷேர் பண்ண வராம அவரோட பிசினஸையே டோட்டலா $3.8 மில்லியன் கொடுத்து வாங்க வந்திருக்கு. அவரோட ஐடியா ரொம்பவே சிம்பிள். இங்க வரக்கூடிய பீப்புள்ஸ்லாம் வெறும் காஃபி மட்டும் ட்ரிங்க்ஸ் பண்ணாம அவங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணணும். லைக் நம்ம லவ்டு பர்சன் கூட டேட்டிங் போறதா இருந்தாலும் சரி, ஆர் கிளைண்ட்டை மீட் பண்ணி ஏதாச்சும் பிசினஸ் டீல் பேசுறதா இருந்தாலும் சரி, ஸ்டார்பக்ஸ்க்கு அதிகமா விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதுதான் இன்னைக்கு ஸ்டார்பக்ஸோட ஹியூஜ் சக்சஸ். ஸ்டார்பக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச காஃபி என்னன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ டேக் பண்ணி அவங்கள்ட்டையும் கேளுங்க.